செய்ய திட்டமிடுவோருக்கு நாட்டுக்கோழி வளர்ப்பு இப்போது நல்லதொரு வாய்ப்பாகி வருகிறது. மூலப்பொருள் என்ற வகையில் இந்த தொழிலுக்கு என்னென்ன தேவை, லாபம் ஈட்டுவதற்கான சிக்கன வழிகள் என்ன என்பது குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. தற்போது பரவலாக விற்பனை செய்யப்படும் பிராய்லர் கோழிகளை விட நாட்டுக்கோழிகள் மேம்பட்டவை என்கிறார்கள். அதாவது மழை, வெயில், காற்று போன்றவற்றை எளிதாக தாக்குப்பிடிக்கும் கூடுதல் சக்தி நாட்டுக்கோழிக்கு உண்டு என சொல்லப்படுகிறது. அதனால் நாட்டுக்கோழிகளுக்கான தங்குமிடத்தை அவற்றின் எண்ணிக்கையை பொறுத்து குறைந்த செலவிலேயே அமைக்க முடியும் என்றும் கூறப்படுகிறது. பகல் நேரம் ஃபுல்லாக வெளியே இருக்கும், இரவில் கூடையை போட்டு மூடுவாங்க. சில வீடுகளில், அந்த பாரம்பரிய வீடுகளில் அந்த திண்ணை முறை இருக்கும். இந்த திண்ணைக்கு அடியில் கூண்டுகள் அமைச்சு அதுக்கு ஒரு அடைப்பு வச்சு அது வழியாக இரவில் அடைப்பாங்க. இன்னொரு கொட்டில் முறைன்னு மாதிரி உண்டு, இந்த ஆடு கொட்டில் மாதிரி கொட்டில் முறையும் உண்டு. அந்த கொட்டில் மாதிரி செஞ்சு அதை அடைச்சி வச்சுருப்பாங்க. இதன் மூலமாக கிட்டத்தட்ட 50-100 கோழிகள் வரைக்கும் ஈஸியாக வளர்க்கலாம். அதில் என்னன்னாக்கா இதில் நிறைய உங்களுக்கு நன்மைகளும் இருக்குது. அதாவது நிறைய உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது இந்த கோழியை பொறுத்த வரைக்கும் குறைந்த முதலீடு, லகுவான பராமரிப்பு அல்லது எளிதான பராமரிப்பு முறை மற்றும் நிரந்தர வருவாய், இந்த 3 தாரகம் வந்துடும். நாட்டுக்கோழி வளர்ப்பில் முக்கிய தேவையாக இருப்பது கோழி குஞ்சுகளும் அவற்றுக்கான தீவனமும். இன்று நாட்டுக்கோழி குஞ்சுகள் சராசரியாக 30 ரூபாய் விலையில் கிடைக்கின்றன. எனினும் அவற்றை வளர்க்கும் பொழுது ஒட்டுமொத்த நோய் பாதிப்புகளில் இருந்து பாதுகாக்க தடுப்பு மருந்துகள் அவசியம். வெளிச்சந்தையில் விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவற்றை இலவசமாக அரசின் கோழியின ஆராய்ச்சி மையம் குருணை வடிவில் அளிக்கிறது. பல்கலைக்கழகம் குருணை தடுப்பூசி மருந்து, வெள்ளை கழிச்சலை தடுப்பதற்காக குருணை வடிவ தடுப்பூசி மருந்தினை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வாங்கினீங்கன்னா இது நாங்கள் இப்போ நாங்கள் இலவசமாக தந்துட்டுருக்கோம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, அந்த பகுதியில் இருக்க கால்நடை மருத்துவர்களை அணுகி ஒரு சான்றிதழ், நான் இத்தனை நாட்டுக்கோழிகளை வளர்த்து வருகிறேன் என்ற ஒரு சான்றிதழ் வாங்கிட்டு வந்தீங்கன்னா, எங்கள் நுண்ணியல் துறை சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியில் இயங்கக்கூடிய நுண்ணியல் துறையில் இந்த கோழிகளுக்கு இலவசமாக குருணை தடுப்பூசி மருந்து தர்றாங்க. அது எப்படி போடணுங்கிற செயல் விளக்கமும் அங்கேயே உங்களுக்கு சொல்லித் தருவாங்க. நாட்டுக்கோழி வளர்ப்பில் நிலையான செலவாக பண்ணை அமைப்பது கருதப்படுகிறது. அவற்றையும் அதிக செலவின்றி அமைக்கலாம் என்கின்றனர் கோழியின விஞ்ஞானிகள். 500க்கு மேற்பட்டு நீங்கள் கோழிகளை வளர்க்கணும்னா அதுக்கான கொட்டைகளை சிம்பிளாக கூட அமைச்சிக்கலாம். அதுக்கு தான் இப்போ இந்த திட்டத்தின் மூலமாக அளிக்கப்படுகிறது. அந்த கொட்டைகளை குறைந்த அளவில் அங்கே கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நீங்கள் ரூஃப் போட்டுக்கலாம், மண் சோறு வச்சுக்கலாம். பட் தரையை மட்டும் கொஞ்சம் சுத்தமாக வச்சுருக்கிறது நல்லது. அது ஆழ்குழ முறையில் வளர்க்கும் போது நீங்கள் அந்த பராமரிப்பில் பார்த்துக்கலாம். பட் இது ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னாக்கா அப்படி பார்க்கும்போது அந்த தீவிர முறையில் வளர்க்கும் போது ஒரு கோழிக்கு மேக்ஸிமம் நீங்கள் 1 சதுரடி வரைக்கும் விடலாம் வளர்க்கும்போது. அது அந்த வளர்ந்த கோழிக்கான இடம், அவ்வளோதான். 500 கோழி வளர்க்குறாங்கன்னா 500 சதுரடி மேக்ஸிமம் இருந்தால் போதும். கோழி வளர்ப்புக்கான முதலீட்டில் கோழி குஞ்சுகள், பண்ணை அமைப்பு, தடுப்பூசி ஆகியவற்றை விட கோழிகள் வேகமாக வளர உதவும் தீவனமே பெரும் பங்கு வகிப்பதாக சொல்லப்படுகிறது. அதிக விலை கொண்ட தீவனங்களை தவிர்த்து கம்பு, கேழ்வரகு, நறுக்கு பச்சை கீரைகள், காய்கறி கழிவுகள் ஆகியவற்றை பயன்படுத்துவது சிக்கனம் தரும் என்றும் கூறப்படுகிறது. கோழி உற்பத்தி செலவில் பார்த்தீங்கன்னா 70% தீவன செலவாக தான் இருக்கும். தீவனம் நிறையா இருந்ததுன்னா உற்பத்தி செலவு அதிகமாகும், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிகர லாபம் கம்மியாக இருக்கும். நாட்டுக்கோழி வளர்ப்பில் குடும்ப உறுப்பினர்களே தினசரி 2 மணி நேரம் செலவிட்டால் போதுமானது என பண்ணையாளர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. தேவையில்லாத கூடுதல் செலவுகளை தவிர்ப்பதன் மூலம் இத்தொழிலில் அதிக லாபம் ஈட்ட வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. குடும்ப தொழிலாக இதை ஏற்று குடும்ப உறுப்பினர்கள் இதை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இதில் நிரந்தர மொத்த வருவாயும் அவர்களுக்கு சேரும். இதே 500க்கு மேற்பட்டு 1000, 2000 என்ற அளவில் போனால் ஒரு உதவியாளரை வைத்து கொள்ளலாம். எனக்கு தெரிந்த வரையில் 5000 நாட்டுக்கோழிகள், 10,000 நாட்டுக்கோழிகள் வரை ஒரு கணவன் மனைவியே பராமரித்துக் கொள்கிறார்கள். முட்டைகளாக விற்காமல் கோழி குஞ்சுகளை உற்பத்தி செய்தால் 3 மடங்கு லாபம் பெற முடியும். அப்படி செய்ய விரும்பினால் இன்குபேட்டர் எனப்படும் அடைகாக்கும் கருவி வாங்கி பயன்படுத்தலாம். இவ்வகையில் பெரிய முதலீடின்றி நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஈடுபட்டால் நிரந்தர வருவாய் பெறுவது சாத்தியமென்றே தோன்றுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் வேல்சங்கருடன் பாஸ்கரன்.